நிற மாசம் கர்ப்பிணியா இருக்கும்போது ஃபுல் டேர்ம் பிரெக்னன்சின்னு சொல்றோம் இல்லையா, 36 கம்ப்ளீட்டட் வீக்ஸ்ல உங்களுடைய பனிக்குடம் தண்ணி வந்து குறைஞ்சிடுச்சுன்னா உடனடியா நீங்க வந்து டெலிவரிக்கு பிளான் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஐம் டாக்டர் அர்ச்சனா ஐயநாதன், மெடிக்கல் டைரக்டர் அண்ட் சீஃப் கைனகாலஜிஸ்ட் ஆஃப் டாக்டர் அர்ச்சனா ஐவிஎஃப் அண்ட் விமன் சென்டர், சென்னை. ஸோ இந்த பனிக்குடம் தண்ணி அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம் பிரெக்னன்சில. இது எப்போ உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 months ஆஃப் பிரெக்னன்சில தான் இது உற்பத்தி வந்து அதிக அளவில் ஆக ஆரம்பிக்குது. 5 மாசத்துல பேபியோடைய ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா டெவலப் ஆயிருக்கும். இதுல முக்கியமான ஆர்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி. 2 கிட்னி பேபிக்கு இருக்கும் இல்லையா, அந்த 2 கிட்னியுமே வந்து 5th monthல நல்லா டெவலப் ஆகி உங்களுக்கு அந்த அனாமலி ஸ்கேன், டிஃபா, டார்கெட் ஸ்கேன்னு சொல்றோம்ல, இந்த ஸ்கேன்லயே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க கிட்னி நல்லா டெவலப் ஆயிருக்கு அப்படின்றது. எல்லா ஹியூமன் பீங்ஸ் உடைய கிட்னியுடைய வேலை என்னன்னா ரத்தத்தை வந்து அதுக்குள்ள செலுத்தி அதுக்குள்ள இருக்கிற கழிவு எல்லாத்தையுமே அதை எடுத்துடும். அந்த கழிவை தான் நம்ம வந்து யூரினா பாஸ் பண்றோம். இதே தான் பேபியும் பண்ணும். அந்த ரத்தத்துல இருக்கிற கழிவு எல்லாத்தையுமே எடுத்து அதை வந்து யூரின் பாஸ் பண்ணும்போது அதனால பனிக்குடம் தண்ணி உற்பத்தி ஆகுது. சில நேரத்துல தொண்டையில ஈசோஃபேகஸ், ட்ரெக்கியா இதுல எல்லாம் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருந்ததுன்னா கூட பனிக்குடம் தண்ணி கம்மியா இருக்கும். குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் இருந்ததுனாலும் பனிக்குடம் தண்ணி கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் இன்ட்ரா யூட்ரைன் growth ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம். அதாவது பிளாசென்டல் இன்செஃபிஷியன்சினால இன்ட்ரா யூட்ரைன் growth ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுன்னா இதனாலையும் பனிக்குடம் தண்ணி வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இதெல்லாம் வந்து 5ல இருந்து அவங்க ஃபுல் டேர்ம் ஆகிறதுக்குள்ளேயே நம்மளால இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஜென்ரலி நார்மலா இருக்கக்கூடிய ஒரு பிரெக்னன்சில எப்ப இந்த பனிக்குடம் தண்ணி குறைய ஆரம்பிக்கும்னா எப்ப யூட்ரஸ் உடைய கொள்ளளவை வந்து மீறிடுதோ, அதாவது யூட்ரஸ்ன்னு சொல்றதே வந்து ஒரு பொட்டென்ஷியல் ஸ்பேஸ். அது வந்து ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ் லென்த் இருக்கிற ஒரு ஆர்கனா இருக்கு. 5 to 6 சென்டிமீட்டர்ஸ் லென்த் இருக்கிற இந்த யூட்ரஸுக்குமே ஒரு கொள்ளளவு, அதாவது வால்யூம், இதுதான் என்னுடைய மேக்ஸிமம் லெவல் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 kgs வரைக்கும் ஒரு பேபியோடைய பர்த் வெயிட், அரவுண்ட் தட் ஒரு 1 to 1.5 லிட்டர்ஸ்க்கான இந்த பனிக்குடம் தண்ணி, இது எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு வால்யூம் இருந்ததுன்னா எவ்வளோ வருமோ அதுதான் அதோடைய மேக்ஸிமம் கொள்ளளவு. அதனால தான் ரெட்டை குழந்தை இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமா டெலிவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த யூட்ரஸ் உடைய கொள்ளளவு வந்து 36 கம்ப்ளீட்டட் வீக்ஸ்ல வந்து ரீச் ஆயிடுது. அதுக்கு மேல அதால சைஸ் பெருக்க முடியாது. சைஸ் அதால இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னா வாட் வில் ஹேப்பன், வெளியே ஏத்தியே ஆகணும் இல்லையா, இட் ஹேஸ் டு பிரிங் த பிரெக்னன்சி அவுட். அந்த ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய சைன் தான் இந்த பனிக்குடம் தண்ணி கம்மி ஆயிட்டே வருது. நார்மலா நான் ஸ்கேன்ல பார்க்கும்போது 10 to 15ன்றது நார்மல் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ், இல்லைன்னா நம்ம டீபெஸ்ட் வெர்டிகல் பாக்கெட்னு சொல்லுவோம். அதையுமே நம்ம மெஷர் பண்ணுவோம். இல்லை 4 குவாட்ரண்ட்ல மெஷர் பண்ணும்போது 10 to 14 இண்டெக்ஸ் இருக்கணும். 10 to 14ல இல்லாம 8க்கு கீழே உங்களுடைய ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ் 36 கம்ப்ளீட்டட் வீக்ஸ்ல வந்துருச்சு அப்படின்னாலே இட் மீன்ஸ் தட் யுவர் பாடி இஸ் கிவிங் அ சைன், அதாவது என்னுடைய பிரெக்னன்சி டேர்ம் ரீச் ஆயிடுச்சு, இதுக்கு மேல என்னால இந்த பேபியை வளர்க்க முடியாது, இதுக்கு மேல என்னால இதை கண்டெயின் பண்ணி என் உடம்புல வச்சுக்க முடியாதுன்னு உங்க பாடியே ஒரு சைன் சொல்லுது. இந்த மாதிரி உங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட் வந்ததுன்னா கண்டிப்பா போய் அட்மிஷன் ஆயிடுறது பெட்டர். ஏன்னா இதுக்கு மேல நீங்க ப்ரொலாங் பண்ண பனிக்குடம் தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால பேபியோடைய மூவ்மெண்ட்ஸ் கம்மி ஆயிடும். அண்ட் அட் த சேம் டைம் மூச்சு திணறதுனால பேபி வந்து மோஷன் பாஸ் பண்ண மோஷனை ஆஸ்பிரேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த பனிக்குடம் தண்ணியை தான் பேபி வந்து ஸ்வாலோ பண்ணி யூரின் பாஸ் பண்ணும், ஸ்வாலோ பண்ணும், யூரின் பாஸ் பண்ணும். இது ஒரு சைக்கிளா தான் அது உற்பத்தி ஆகுது. பனிக்குடம் தண்ணியில வந்து மோஷன் பாஸ் பண்ணிடுச்சுன்னா அது ரொம்ப திக்காயிடும். அதால ஸ்வாலோ பண்ண முடியாது. ஸ்வாலோ பண்றதுக்கு பதிலாக ஆஸ்பிரேட் பண்ணிட்டு மெக்கோனியம் ஆஸ்பிரேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க 37 கம்ப்ளீட்டட் வீக்ஸ்ல உங்களுக்கு இந்த மாதிரி பனிக்குடம் தண்ணி கம்மி ஆயிடுச்சுன்னா உடனடியா அட்மிஷன் ஆயிடுங்க. பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சைன் which is telling you that you are coming to the end of your pregnancy.